இது ஜியோ ஸ்டுடியோவின் சினிமா பெட்டகம். சினிமாவில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஜெயிக்கிறது மிகப்பெரிய போராட்டம். அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தொடர்ந்து பல வருஷங்கள் ஜெயிக்கிறது அதை விட பெரிய போராட்டம். ஆனால் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், ஒளிப்பதிவு, இயக்கம் என்று திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் அத்தனை டிபார்ட்மெண்ட்லேயும் தன்னை நிரூபித்தவர் மரியாதைக்குரிய த ஒன் மேன் ஆர்மி டி ராஜேந்தர் சார் அவர்கள். அவர் மிகவும் பிஸியாக இருந்த, அவர் வெற்றிகரமாக இருந்த அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான்களும் இசையில் இருந்தாங்க. அப்படி இருந்தாலும் கூட தன்னுடைய பாணி இதுதான் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு இசையை கொடுத்து மிகப்பெரிய வெற்றி வளம் வந்தவர் மரியாதைக்குரிய டிஆர் சார் அவர்கள். பல ஆயிரம் பாடல்களை நமக்காக பல மொழிகளில் பாடி நம் உள்ளம் கவர்ந்தவர். அன்றும் என்றும் நம் நெஞ்சில் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய பாடும் நிலா வணக்கத்திற்குரிய எஸ்பிபி சார் அவர்கள். தன்னுடைய திரைப்படத்தில் ஒரு பாடலை பாடுவதற்காக எஸ்பிபி சார் அவர்களை டிஆர் சார் கூப்பிடுறார். அவர் எங்கே லிரிக்ஸ் அப்படின்னு கேட்குறார். சார், லிரிக்ஸ் இந்த பாட்டில் கிடையாது, ஒரு சில வரிகள் மட்டும்தான் நீங்கள் பாடுற மாதிரி இருக்கும், மற்றபடி எல்லாமே நீங்கள் ட்ரம்ஸுடைய தாளத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் கொடுக்கின்ற அந்த ரிதம் தான் ஜானகி அம்மா மட்டும்தான் பாடுவாங்க. மரியாதைக்குரிய ஜானகி அம்மா பாடுகின்ற இந்த பாடலுக்கு ஒரு சில வரிகளை தவிர பாடலில் முழுக்க முழுக்க உங்களுடைய குரல் ஓசை வேறு விதமாக இருக்கும்னு சொல்கிறாரு டிஆர் சார். எப்பேற்பட்ட பாட்டையும் லாவகமாக எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி பாடக்கூடிய மரியாதைக்குரிய எஸ்பிபி சார் அந்த பாட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அற்புதமாக டிஆர் சார் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த பாட்டு அன்றும் இன்றும் என்றும் ஒரு வெற்றிகரமான எல்லாரும் ரசித்து கேட்கக்கூடிய ஒரு பாட்டாக இருக்குன்னா அதுக்கு எஸ்பிபி சாருடைய இரண்டு பெரிய குணங்கள் காரணம். ஒன்று, மியூசிக் மேலே அவருக்கு இருக்கிற லவ், அண்ட் ரெண்டாவது மியூசிக் டைரக்டரை அவர் நம்புகின்ற விதம். நெஞ்சில் ஒரு ராகம் திரைப்படத்தில் நெஞ்சம் பாடும் புதிய ராகம் மரியாதைக்குரிய ஜானகி அம்மாவுடைய வாய்ஸில் அந்த சாங் அப்படி இருக்கும். அந்த சாங்குக்கு எஸ்பிபி சார் அவர்களுடைய அந்த கமக்கங்கள், வாவ், என்ன சாங்கு, என்ன பீட்டு, சிவமணி சாருடைய ட்ரம்ஸு, அத்தனையும் ஒண்டர்ஃபுல் கிரியேட்டர் டிஆர் சாருடைய படைப்பு. நெஞ்சில் ஒரு ராகம் திரைப்படத்தில் நெஞ்சம் பாடும் புதிய பாடல், இந்த பாட்டுக்கு ஜானகி அம்மாவோட வாய்ஸ் அண்ட் எஸ்பிபி சார் கொடுத்துருக்கக்கூடிய இது மாதிரியான எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், அது என்ன வார்த்தையில் சொல்ல முடியாது சார். அப்படி ஒரு ஆலாபனைகள் இருக்கும். அதில் அந்த பாட்டையே தூக்கி நிறுத்துற மாதிரி இருக்கும் எஸ்பிபி சாருடைய அந்த குரல் வளமும் சவுண்ட்ஸும். அந்த வகையில் டி ராஜேந்தர் சார் அவர்களுடைய இசையும் கலையும் நிலைத்திருக்க ஜியோ ஸ்டுடியோ வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றது. தொடர்வோம், பகிர்வோம், மகிழ்வோம். நன்றி.